மூர்த்திக்கு ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருப்பான், அங்க பலி செலுத்திட்டு இருப்பான். அந்த ஊழியக்காரன் சொல்லுவாரு, யெரொபெயாம் நீ ஆண்டவர் அசட்டை பண்ணி துணிகரமா பாவம் செய்யல. கர்த்தர் சொல்றாரு, யூதா வம்சத்துல ஒரு ராஜா எழும்புவான். அந்த ராஜா வந்து எந்த பலிபீடத்தில் நீ விக்கிறது பலி செலுத்தினியோ அந்த பலிபீடத்துல அப்படி பலி செலுத்தின ஜனங்களுடைய எலும்புகளை தகனிப்பான் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அந்த ஆசாரியன் அந்த ஊழியக்காரர் சொல்வாரு, அதுக்கு அடையாளம் இப்பவே பலிபீடம் வெடிக்கும் பாருன்னுவான். தவான பலிபீடம் வெடிச்சு சாம்பல் கொட்டும். யெரொபெயாம் என்ன செய்திருக்கணும்? என்னங்க பண்ணிருக்கணும்? உணர்வுள்ளவனா இருந்தால், ஊழியக்காரன் எச்சரிக்கிறான், என் பாவம் தான் தெரியுதுன்னா ஐயா என்ன மன்னிச்சிடும், எனக்கா கத்த வேண்டுது சொல்லியிருக்கணும்ல. இவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இந்த 13 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய 4 முதல் வாசிங்களேன். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். என்ன பண்ணானா? யாரை பிடிக்கணுமா? எதுக்கு? மாலை போட்டு ஐயா ஊழியக்காரரே என்னை எச்சரித்து புத்தி சொல்லி அப்படி சொல்றதுக்கா? இல்ல. எது பிடிங்கன்னா, அவனை பிடுற, அவனை பிடிச்சு போட்டு உள்ள தள்ளுற ஜெயிலுக்குள்ள, இதுதான் பிடிங்கன்னா. எவ்வளவு துணிகரம் இருந்திருக்கும் பாருங்க. கையை பிடிங்கன்னு அவன் என்ன பண்ணான? ராஜா டேய் பிடிங்கன்னா. அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்களா. அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்க கூடாதபடி மறுத்து போயிற்று. டேய் பிடிங்கன்னா ஐயா டிராபிக் போலீஸாவே நிக்கிறாரு. யாரு? யெரொபெயாம் இப்படியே நிக்கிறான். டேய் பிடிங்கன்றான். கூட குறைச்சான், ஐயா நான் பிடிச்சிடறோம், நீ கை கீழே போடும். டே நான் போடத்தாண்டா நினைக்கிறேன். கை என்ன செய்ய மாட்டேங்குது. கர்த்தர் அங்கே லாக் பண்ணிட்டார் இந்த இடத்துல. இது எதுக்குன்னா இவனை கஷ்டப்படுத்தல, உணர்த்துவதற்கு. கை மறுத்துக்குச்சு. நீ 6 வசனம் வாசித்தீங்கன்னா இப்ப ஐயா கெஞ்சுவாரு, ஐயா ஊழியக்காரரு நல்லா கவனிங்க. எச்சரிக்கிற ஊழியக்காரன் தான் நீ அடி வாங்கும் போது வந்து நின்று ஜெபம் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஊழியக்காரன் எச்சரிக்கும் போது அந்த ஊழியக்காரனை அசடை பண்றது, அந்த ஊழியக்காரனை வெறுப்பது, இந்த பாஸ்டர் எப்பமாவது இப்படியே பேசுறாரு, அவர் பேசிட்டே தான் இருப்பாரு, நம்ம செய்யறத செஞ்சுட்டே இருப்போம். கர்த்தர் அடி போடும் போது எச்சரித்த அந்த ஊழியக்காரன் தான் வந்து நிற்பான். அந்த ஊழியக்காரன் தான் வந்து அந்த கூட்டமும் நிற்கும். பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், சொல்லவா முடியும்? வந்துச்சு அனுபவி, அன்னைக்கே நான் சொன்னல உனக்கு அப்படின்னு மனசு சொல்லும். அன்னைக்கே சொன்ன கேட்டுச்சா? இது அன்னைக்கே சொன்ன ஒழுங்காரு, மனம் திரும்பு, இது வேண்டாம் விட்டுரு, எவ்வளோ புத்தி சொன்ன, இது என்னை அசரை பண்ணிட்டு போச்சு, இப்போ அனுபவிக்குது பாரு அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுறோம் உங்களுக்கு. இந்த ஊழியக்காரன் அதாங்க பண்ணான், ஜெபம் பண்ணான், கை சரியாயிடுச்சு. இப்போ யெரொபெயாம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, ஐயா நான் செய்த தப்பெல்லாம் ஆண்டனுக்கு உணர்த்திட்டாரு, இனி இந்த கண்ணுக்குட்டி முதல் 2 கண்ணுக்குட்டி உடைக்கிறேன், ஜனங்கள் கர்த்தர் ஆராதிக்க பலிபீடம் கட்டுறேன், இதுதானே செய்திருக்கணும். அதுக்கப்புறம் கூட மனம் திரும்பலங்க. அவனால் மனம் திரும்ப முடியல. ஏன்னா இவனுக்கு தேவனை விட உலகம் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. கண்ணுக்குட்டியை உடைச்சோம் அப்படின்னா திரும்ப நம்ம பதவி இழந்துட்டா என்ன பண்றது, ராஜமேன்மை போயிடுச்சு என்ன பண்றது, ஐயோ உலகம் வேணுமே, சிற்சை வருதுங்க. கர்த்தர் உணர்த்துறாரு, அடி வாங்குறான். அந்த அடி வந்த பின்பு கூட மனம் திரும்ப மனசு இல்லை. இவர்கள் தான் தேவனை அசடை பண்ணி உலகத்தை எஜமானாய் கொண்டவர்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஆராய்ந்து எத்தனை சிற்சை வந்துச்சு, உங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை பலவீனம் வந்துச்சு. நல்ல உண்மைதான் பாஸ்டர், அத்தனை பிசாசு தான் காரணம். யார் காரணம்? எல்லாத்துக்கும் பிசாசு இல்லைங்க. அவன் வேலை என்ன தெரியுங்களா? உலகத்தானே ஆட்டி படைக்கிறான். உங்களை என்னையும் தூண்டி விட்டு கம்முன்னு இருப்பான். நீயா போய் வழினா வழக்குள்ள விழுந்தாத்தான் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். உன்னை வழினா வந்து அவன் பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம மேல இயேசுவின் ரத்தம் இருக்கு. நாம தான் வாலண்டரி அவன் கையில கொடுக்குறோம். பிசாசே உன் காலில் நான் விழுறேன், எனக்கு இந்த சந்தோஷமெல்லாம் வேணும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸு போல ஜாலியாக இருக்கணும், நானும் பார்ட்டியில் கலந்த கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், நானும் சினிமா பார்க்கணும், எனக்கு வந்து ஜாலியை கொடு. நீ பிசாசு காலில் விழுந்தனால தான் உன்னை அடிமையாக்குறான். நீ இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவர் எனக்கு நீங்க போதும்பா, இந்த பாவத்தை எனக்கு நான் வெறுக்கிறேன், என்னையும் உங்களையும் பிரிக்கிற பாவம் எனக்கு நீ வேணாம், எனக்கு நீங்க போதும்னு இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் வந்து பாரு.
உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா.